ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் சப்பா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்ட பிறகு கடுகு வெந்தயமும் போட்டு பொரிஞ்சு வந்த அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கிடலாம். 10லேருந்து 15 பல்ல பூண்டுமே சேர்த்துட்டேன். 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயுமே எடுத்து போட்டு எண்ணெயில் வெண்டைக்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெண்டைக்காய் உள்ள வளவளப்பு தன்மை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் எடுத்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டோங்க. வெங்காயம் வதங்காமல் தக்காளியை போட்டோன்னா குழம்பு ஒரு மாதிரி வளவளனே இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியுமே சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்குமே வதக்கிடலாம். கொஞ்சம் போல் உப்பை போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளை 3 ஸ்பூனை சேர்த்துக்கிடலாம். கடையில் உள்ள குழம்பு மிளகாய்த்தூள்னால் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள்னால நான் 3 ஸ்பூனை சேர்த்துக்கிட்டேன். பச்சை வாடை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துட்ட பிறகு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளுமே சேர்த்துட்டு வதக்கிடலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கி எடுத்துட்ட பிறகு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளிக்கரைசலுமே ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றிக்கிட்டேன். உப்புமே சேர்த்துக்கிடலாம். உப்பை சேர்த்துட்டு கலக்கி நல்லா விட்டுட்டு செக் பண்ணி ஒருக்கா பார்த்துக்கிடலாம். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்ப கொதிக்க விட்டுடலாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு காரம் புளிப்பெல்லாம் வேறு லெவலில் கொஞ்சம் தூக்கலாகவே சூப்பராகவே இருந்தது. இப்போது வெண்டைக்காய் புளிக்குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம். தீயை மீடியம் சைஸுக்கு வச்சுட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா குழம்புல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தலை வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொதித்து வந்துன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மணத்தோடைய வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி விட்ற அளவுக்கு இருக்குங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணலாம். பாய்.